சிவன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை சிலையாக வடிக்க ஆசைப்பட்ட ஒரு மன்னன். ஆனால் அந்த சிற்பியின் கைகள் வெட்டப்பட்ட பிறகு நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? பழங்காலத்தில் சிங்கவர்மன் என்ற அரசன் தன் சிம்மாசனத்தை துறந்து ஒரு மாமுனிவராக மாறினார். தில்லை வனத்தில் வியாக்ரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்களை சந்தித்த சிங்கவர்மன் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் பெருமையை அறிந்தார். அந்த தெய்வீக காட்சியை அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடராஜர் சிலையை உருவாக்க முடிவு செய்தார். அந்த முனிவர்களின் அறிவுரையின்படி நமசிவாய முத்து என்ற மாபெரும் சிற்பியை அழைத்தார் சிங்கவர்மன். சிவபெருமானுக்கு 2 நடராஜர் சிலைகளை உருவாக்க அவர் உத்தரவிட்டார். ஒன்று செம்பிலும் மற்றொன்று தங்கத்திலும் வார்க்கப்பட வேண்டும் என்று முடிவானது. அப்படி செம்பில் வார்க்கப்பட்ட அந்த முதல் நடராஜர் சிலைதான் இன்று தில்லை நடராஜராக சிதம்பரத்தில் பேரழகோடு காட்சியளிக்கிறது. ஆனால் 2வதாக தங்கத்தில் உருவாக்கப்பட்ட சிலையை சிவபெருமான் விரும்பவில்லை. அதனால் அந்த தங்கச் சிலையையும் அவர் செம்பாகவே மாற்றி அருளினார். தங்கத்தில் இருந்து செம்பாக மாறிய அந்த சிலை செப்பறை என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழில் செப்பு என்றால் தாமிரம் என்று பொருள். அதனால்தான் அந்த ஊருக்கு செப்பறை என்று பெயர் வந்தது. காலங்கள் உருண்டோடின. வீரபாண்டியன் மற்றும் ராமபாண்டியன் என்ற 2 பாண்டிய மன்னர்கள் இந்த செப்பறை நடராஜரின் பேரழகைக் கண்டு வியந்து போனார்கள். கட்டாரமங்கலம் மற்றும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்காக இதேபோன்று மேலும் 2 சிலைகளை வடிக்க வேண்டும் என்று சிற்பி நமசிவாய முத்துவிடம் கேட்டுக் கொண்டார்கள். சிலைகள் பிரம்மாண்டமாக உருவாகி நின்றன. அதன் அழகைக் கண்ட வீரபாண்டியன், இந்த உலகத்தில் வேறு எங்கும் இப்படி ஒரு சிலை உருவாகிவிடக்கூடாது என்ற சுயநலத்தில் சிற்பியின் 2 கைகளையும் வெட்டி எறிந்தான். அப்படி உருவான புதிய சிலைகளில் ஒன்று கட்டாரமங்கலம் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திருநெல்வேலியை நோக்கி கொண்டு செல்லப்பட்ட மற்றொரு சிலையை வழியில் ஏற்பட்ட தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தின் காரணமாக அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பிற்பாடு அரசன் ராமபாண்டியனின் கனவில் சிவபெருமானே தோன்றி காட்டிய இடத்தில் ஒரு கோயில் கட்டப்பட்டது. அந்த இடம்தான் கரிசோழ்ந்தமங்கலம். அங்கே நெல்லையப்பருக்காக செய்யப்பட்ட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கைகள் வெட்டப்பட்டாலும் சிற்பி நமசிவாய முத்துவின் திறமை அழியவில்லை. இறைவனின் திருவருளால் தனக்கு மரத்தாலான கைகளை பொருத்திக் கொண்டார். அந்த மரக்கைகளைக் கொண்டு அவர் உருவாக்கிய இறுதி நடராஜர் சிலைதான் கரிவேலங்குளம் சௌந்தர பாண்டியேஸ்வரர் கோயிலில் இன்றும் காட்சியளிக்கிறது. சிதம்பரம் தில்லை நடராஜர் உட்பட ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்ட இந்த 5 பஞ்ச நடராஜர் சிலைகளையும் நேரில் தரிசிப்பது ஒரு பெரும் பாக்கியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.